வணக்கம். காஷ்மீர்ல பெஹல்காம் அப்படிங்கிற இடத்துல என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம மனச ரொம்ப நுறுக்கி போட்ட ஒரு விஷயமா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். ஒரு மெமரிய கிரியேட் பண்ண போலான்ற இடத்துல, எல்லாருக்கும் இப்படி உயிர் பயத்த காமிச்சு திருப்பி அனுப்பியிருக்காங்க கோழைகள். ஏன் கோழைன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தைரியமா நேருக்கு நேரா மோதல. அவங்க தைரியமான ஆளா இருந்தா, ராணுவத்துக்கிட்ட தான் மோதியிருக்கணும். அப்பாவி பொதுமக்கள் கிட்ட இப்படி மோதியிருக்கவே மாட்டாங்க. இத பண்ண அமைப்பு, தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு அவங்களுக்கு வேலையே இதுதான். மிலிட்டரி கிட்டலாம் போய் மோத மாட்டாங்க. எப்பயும் அப்பாவிகள், பொதுமக்கள் அதே மாரி அவங்களோட கோர் பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஹிந்துக்கள ஃபோக்கஸ் பண்ணி தாக்குதல் பண்றாங்க. ஏன் இது மாரிலாம் பண்ணணும்? பிரிவினைகள இந்த தீவிரவாதிகள் தான் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இப்படி கிட்ட நீ ஹிந்துவான்னு கேட்கறாங்க, கேட்டுட்டு சுடுறாங்க. பேண்ட்ட கழட்டி பார்க்குறாங்க, சுன்னத் பண்ணியிருக்கா, பண்ணலையான்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் கீழ்த்தரமான வேலைகள அவங்க பண்றாங்க. இதுக்கு பதிலடி குடுக்குற விதமா பிரைம் மினிஸ்டர் அதிரடியா சவுதி அரேபியா பயணத்த பாதியிலேயே முடிச்சுக்கிட்டு திரும்ப வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷா ஸ்பாட்டுக்கு இமிடியேட்டா போய் விசிட் பண்ணியிருக்காரு. அ த் அ அனைத்து கட்சி கூட்டம் இன்னைக்கு நடக்க போறதா இருக்கு. முப்படைகள எந்நேரமும் தயார் நிலையில இருக்க சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் கூட இருக்கக்கூடிய வாகா பார்டர விரைவில குளோஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் போயிருக்க இந்தியர்கள திரும்ப வர சொல்லியிருக்காங்க. இந்தியாவுல இருக்க பாகிஸ்தானியர்கள 48 மணி நேரத்தில வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாரி நெறைய அதிரடி மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை ஆஃபீஸ் பாகிஸ்தான்ல இருக்கு. 2 சைட்லயுமே ஆட்கள குறைச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு இந்தியா வந்திருக்காங்க இப்போ. ஒரு தரமான பதிலடிய கண்டிப்பா இந்திய ராணுவம் குடுப்பாங்க. இதுக்கு சரியான பதிலடி குடுத்தே ஆகணும். ஏன்னா, இறந்தவங்க எல்லாரும் அப்பாவிகள், இன்னசென்ட்டுகள். அவங்க கிட்ட ஆயுதங்கள் கிடையாது. நிராயுதபாணிகள். ஸோ இத மாரி இருக்கவங்கள கொலை பண்ணது கோழைத்தனமான, முட்டாள்தனமான ஒரு விஷயம். இதுக்கான பதிலடி கண்டிப்பா கொடுக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் மக்கள். காஷ்மீர் சுவிட்சர்லாந்த விட அழகா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இத்தன நாளா காஷ்மீரோட அழகு உலகுக்கு தெரியல. காரணம், அங்க நடந்த இது மாரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் மாரியான அமைப்புகள் பண்ணிட்டு இருந்த சின்ன சின்ன சில்லியான வேலைகள் தான். கவர்ன்மெண்ட் இத சீக்கிரமா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவாங்க. காஷ்மீர் மக்களுக்கு பொருளாதாரம் 5 வருஷமா தான் நல்லா வளர்ந்துகிட்டு இருந்தது. காஷ்மீர் இந்தியாவுல ஒரு பகுதியா பார்க்கப்படுது. நம்ம எல்லாரும் அங்க டூர் போனோம். இந்த சின்ன விஷயத்துக்காகலாம் பயந்திருக்க கூடாது. கூடிய சீக்கிரத்தில சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல்ல நம்ம கிட்ட வந்துரும். மறுபடியும் நம்ம எல்லாரும் காஷ்மீருக்கு டூர் போகணும். இது மாரி அப்டேட்டுகள உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.